ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ தான். நிறைய விதைகள் வச்சு நிறைய செடிகள் மாடி தோட்டத்தில் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் முடியட்டும், ஜூனில் நிறைய விதை வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தோம். நல்ல ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு எதிர்பார்த்ததுல மழைலாம் அவ்வளோவா கிடையாதுங்க. ஓரளவுக்கு தான் மழை, வெயில் தான் அதிகமா இருக்கு. சரி, ஜூன் பாதி நாள் வந்துருச்சு. இதுலயும் நம்ம ஒரு சில செடிகள்லாம் வளர்த்து அறுவடை எடுக்க முடியுங்க. அந்த மாதிரி என் மாடி தோட்டத்துல ஒரு சில விதைகள்லாம் நான் வச்சு அது நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு, நாற்றுகளா. சரி வாங்க, அது என்னென்ன நாற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முதலாவதா வெண்டைக்காய். வெண்டைக்காய் மார்ச் மாசத்துல இருந்தே நான் நிறைய வளர்க்குறேங்க. இந்த ஒரு தொட்டியில ஒரு செடி இருக்கு பாருங்க. இது எனக்கு ஒழுங்கான வெண்டைக்காவே இந்த மார்ச் ஏப்ரல்ல வரல. ஒன்று ரெண்டு நல்லா வரும், ஒன்று ரெண்டு ரொம்ப குட்டையா தான் வரும். இருந்தாலும் அதை எடுத்து நான் அப்பப்போ சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருந்தேன். இந்த மாதிரி வெண்டைக்காய் செடிகள் ஆனி மாசம் தொடக்கத்துல, ஆடி மாசம் தொடக்கம், இந்த 2 மாசத்துலயுமே நீங்க விதைகள் வைக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிள்ளை, இந்த கருவேப்பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, இது விதையில இருந்து வளர்க்க முயற்சிக்கலாம். நிறைய செடிகளை உருவாக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே நான் தர்பூசணி, அதுக்கப்புறம் கிரினி பழம், இதை விதைகள் வைக்க போறது இல்லை. இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுல தர்பூசணியும் நாற்றுகளா முளைச்சிருக்கு, கிரினி பழமும் முளைச்சிருக்கு. நான் நிறைய விதைகள் வச்சுட்டேன், செடிகளாகவும் எனக்கு வளருது. நான் காமிக்கிறேன் பாருங்க. அதனால நான் கிரினி பழம், தர்பூசணி வைக்க மாட்டேன். ஆனா நீங்க வையுங்க. செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த தர்பூசணி, கிரினி பழம் வரும் நம்மளுக்கு. இங்கேதான் சென்னை மாடி தோட்டத்தில் வெயில் அதிகமாக போட்டு தாக்குது பார்த்தீங்களா, அதனால சொல்கிறேன். இது எல்லாமே நான் விட்ட கிரினி பழ நாற்றுகள் தான். சரி தர்பூசணி நாற்றுகள். இந்த மார்ச் ஏப்ரலில் நான் மொத்தம் 10 செடிகள் வளர்த்தேன் தர்பூசணி. சரிங்களா, அந்த 10ல் தண்ணி ஊத்தாதது, அதிக வெயில், சத்து பற்றாக்குறைன்னு நிறைய காஞ்சு போச்சு. ஒரே ஒரு செடியில இருந்து மட்டும் நான் தர்பூசணி அறுவடை எடுத்தேன். ஆனா கிரினி பழம் அப்படி கிடையாது. 10 செடி வச்சா 10ல இருந்து எனக்கு அறுவடை வந்துட்டு தான் இருந்தது. ரொம்ப நாளா கிரினி பழம் வளர்க்கறதுனால அது எனக்கு தோட்டத்துல பழகி போயிடுச்சா என்னன்னு தெரியல. இதை பாருங்க, இந்த வெண்டைக்காய் எவ்வளவு பூச்சி பாருங்க, நியாயத்துக்கு பூச்சி முத்தி போயிருக்கு. இது பாருங்க, அப்படியே சொல்லரிச்ச மாதிரி அரிச்சிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பிரச்சனை எல்லாம் நடக்கும். இதை நான் வேப்பெண்ணெய் போட்டு சரி பண்ணிடுவேன். என்கிட்ட இருக்க நிறைய செடிகள்ல இந்த வெண்டைக்காய் செடியும் ஒண்ணு, அதனால இதுல பிரச்சனை கிடையாது. கிரினி பழம்லாம் நிறைய நான் வளர்க்குறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது பாருங்க நல்லா வேலை போயிட்டு இருக்கு. நீங்க வெண்டைக்காய், கிரினி பழம், தர்பூசணி இதோட சேர்த்து கொத்தரங்காவும் வளர்க்கலாம். நான் ஆடிப்பட்டத்துக்கு, ஆனி மாசத்துக்கு வைக்க வேண்டிய விதைகளை தான் சொல்லிட்டு இருக்கேங்க. நீங்க கொத்தரங்காய் நல்லா வளர்க்கலாம். கொத்தரங்காய் பிடிச்சவங்க நிறைய அதை செஞ்சு சாப்பிட முடியும். அதே மாதிரி இங்கெல்லாம் வெண்டைக்காய் நாற்றுகள் வச்சிருக்கேன் பாருங்க. நான் வெள்ளரிக்காவையும் மிஸ் பண்ணாதீங்க. வெள்ளரிக்காயில நிறைய பூச்சிகள் வந்தது. அதுக்கப்புறம் 2, 3, 4 இறந்துட்டு மிச்ச மீதி இருக்கிறது. இதுவும் நான் வளர்க்குற வெண்டைக்காய் செடிகள் தான், நிறைய இருக்கு. ஒரு 36 டிகிரி செல்சியஸ், 37 டிகிரி செல்சியஸ்ல வெண்டைக்காய் சூப்பரா வரும். அதே மாதிரி புடலங்காய் அருமையா வரும். இங்க பாருங்க, புடலங்காய் முந்தா நேத்து தான் விதை வச்சேன். இது ஏற்கனவே வச்சதுல 1 மட்டும் முளைச்சிருக்கு. இந்த புடலங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, சுரக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, அவங்க கொடுக்குற விதைகள் எல்லாமே முளைக்காது. நம்மளா விதை விட்டா மட்டும்தான் அது முளைக்கும். இது 8 விதை ஏதோ வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஒரு சந்தையில, 1 மட்டும் முளைச்சிருக்கு. இந்த பெரிய தொட்டியில இருந்து தான் நான் கிரினி பழம் அறுவடை பண்ணேன். ஸோ சொரக்காலாம் வச்சிருக்கேன் விதைகள், இது வரைக்கும் முளைச்சதா ஒரு ஐடியாவும் இல்லை. இந்த பாருங்க, இந்த தொட்டியில வச்சிருக்கேன், இதுல வச்சேன், 20 விதைகள் வச்சேன், புடலங்காவும் சுரக்காவும் சேர்த்து. ஆனா இது வரைக்கும் வரல. பீர்க்கங்காய் மட்டும் எனக்கு எப்போதுமே சக்சஸ் தான். ஏன் அப்படின்னா அது எல்லாமே நானே விடுற விதைகள். 4 காய் வந்ததுன்னா ஒன்ன முத்த விட்டு அப்படியே நான் ஏற்றி விட்டுருவேன். அதனால எனக்கு அதுல விதைகள் வரும், காய்கள் வரும், அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். மிளகாய் செடிகள்
நல்லா வந்துட்டு இருக்கு. மிளகாவும் நீங்க ஆனி மாசம் ஆடி மாசத்துல வைங்க. பாருங்க நாற்றுகள் விட்டுருக்கோமா, நல்லா செழிப்பா இருக்கு பாருங்க. அந்த செழிப்பான நாற்றுகள் மத்தியிலேயே ரெட் கலர் டிசம்பர் வேற வந்திருக்கு. இது எல்லாமே மண்கலவை தயார் பண்ணி நான் எடுத்து மாத்தி வைக்கணுங்க. டைம் கிடைக்காததுனால அப்படியே இருக்கு. இது கூட சேர்த்து பல விதமான கீரைகள் வந்து நீங்க வளர்க்கலாம். இது பாருங்க தண்டு கீரை, இந்த மாதிரி தண்டு கீரை, பசலைக்கீரை, இந்த மாதிரி நிறைய நீங்க வளர்க்கலாம். தர்பூசணி, கிருணிப்பழம், பலவிதமான கீரைகள், வெண்டைக்காய், கொத்தரங்காய், புடலங்காய், சொரக்காய் ஆனி ஆடி மாசத்துல நீங்க அவசியம் முயற்சி பண்ணுங்க. நான் சென்னை கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அழகான கருவேப்பிள்ளை, உங்க கிளைமேட் வந்து 25 டிகிரிக்கும் கம்மியா இருந்தா அதுக்கேற்ற காய்கறிகளை கண்டிப்பா நீங்க ஆடி மாசத்துல வந்து வளர்க்கலாம். ரெண்டாவது, ஆடி மாசம் தொடங்கினாதான் மஞ்சள் சூப்பரா வரும். என்னோட மஞ்சள்லாம் கவர்ல சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள், அதுக்கப்புறமா வைல்டு டர்மரிக், அதாவது இந்த கேரளால யூஸ் பண்ணுவாங்க வெள்ளை கலர் கஸ்தூரி மஞ்சள், அது எல்லாமே வந்து சூப்பரா முளைச்சிருக்கு. இது நான் ஒரு ஷார்ட்ஸ்ல ஏதோ தினசரி மாடி தோட்டம்னு மாத்தி வச்ச ரோஜா செடி முளைச்சிருக்கு. வருமா என்னன்னு தெரியல. அதாவது சின்ன சின்ன குருத்துகள் வந்து வந்துட்டு இருக்கு. நல்லா வரும்னு எதிர்பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த சென்னை மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் நல்லா காத்தடிக்குதுங்க, சூப்பரா காத்தடிக்குது. ஆனா மழை மேகம் நகர்ந்து போயிடுது. இந்த செடியில பாருங்க, வெண்டைக்காய் செடியில பூச்சி, நல்ல சாரல் மழை தினமும் இருந்தா அந்த பூச்சிகள் பிரச்சனை இருக்காது. இந்த முட்டைக்கோசுலாம் தை பட்டத்துல வந்த முட்டைக்கோசு அப்படியே இருக்கு. அதனால நான் எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருக்கேன். கத்திரிக்காய் நாற்றுகள் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. நீங்களும் உங்ககிட்ட நல்ல கத்திரிக்காய் விதைகள் இருந்தா நாற்றுகளா மாத்துங்க. இது இல்லாம இது பக்கத்துல இருக்கிறது கிருணிப்பழம், இது வந்து கத்திரிக்காய் நாற்றுகள். பார்த்தீங்களா எவ்வளவு ஜரூரா செழிப்பா வருது பாருங்க. இது வரும் ஒரு 20 செடி கிட்ட வந்தா நம்ம 20 தொட்டிகள்ல வைக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கத்திரிக்காவும் சேர்த்து நீங்க ஆனி ஆடி மாசத்துல பயிரிடுங்க, சூப்பரா வரும். விதைகள்ல இருந்து நாற்றுகளை உருவாக்க பாருங்க. நாற்றுகளா வாங்கலாம். ஒரு சில சமயம் சக்சஸ் ஆகும், ஒரு சில சமயம் வந்து நம்மளுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். இது வந்து ஜாதி மல்லி நல்லா வந்துட்டு இருக்கு. பல விதமான மல்லிப்பூ செடிகளும் நீங்க வளர்க்கலாம். என்னோட தோட்டம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சத்துக்கள் போட்டு இந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கு. இந்த ஆனி ஆடி மாசத்துல நீங்க இந்த விதைகளை வைக்கலாம். ஆனா இந்த குளிர்காலத்துக்கு வளரக்கூடிய ஒரு சில காய்கறிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, கொத்தமல்லி எல்லாம், அதெல்லாம் நான் வந்து சென்னை மாடி தோட்டத்துல இப்ப பரிந்துரைக்க மாட்டேன். நானும் வளர்க்க போறது இல்லை. ஏன்னா இங்க வந்து சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. இந்த காலிஃப்ளவர்லாம் ஒரு கனவாவே போயிடுச்சு வாழ்க்கையில. என்னதான் குளிர் வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் இந்த காலிஃப்ளவர்லாம் வந்து மாடி தோட்டத்துல வளரவே வளராது போல இருக்கு. இது பாருங்க, வீணா போயிடுச்சு. இந்த கிருமி பழம் சின்னதுலயே பழுக்குது. அதாவது ஊட்டிக்கு போய் அங்க இடம் வாங்கி காலிஃப்ளவர் போட்டாதான் காலிஃப்ளவர்லாம் வரும் போல இருக்கு. வெயில் பயங்கரமான வெயிலுங்க. லாஸ்டா ஒரு முந்தானத்துக்கு மழை நல்லா பெஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாளே 38 டிகிரி செல்சியஸ். செடிகள்லாம் வந்து இந்த மாறுபட்ட சூழ்நிலையை பொறுத்துக்கவும் இல்லை. அதிகமான மழை, அதிகமான வெயில். நான் என்ன பண்ண, வளரவா, காய் வைக்கவா, இலை விடவா, இதையே வந்து கேட்டுட்டு அதுக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. தக்காளி பொறுத்த வரைக்கும் ஆடி மாசம் தொடக்கத்துல மழையை பொறுத்து நாற்றுகள் விடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி தக்காளிகள் தான். இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி குட்டி குட்டி தக்காளி இந்த மார்ச் ஏப்ரல்ல நிறைய எடுத்தேங்க. ஆனா ஷார்ட்ஸ்லயோ வீடியோல ஷேர் பண்ணல. நிறைய எடுத்தேன். ஏன் இந்த குட்டி குட்டி தக்காளிகள்னா அது வந்து வெயில்ல அவ்வளவா வளராது. ஸோ வந்து அந்த ஒரு செடியில இருந்து 3-4 தக்காளின்னு குட்டி குட்டியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க உங்க சூழ்நிலையை பொறுத்து தினம் ஒரு அரை மணி நேரம் மழை பெய்யுதுன்னா அவசியம் தக்காளி நாற்றையும் விடுங்க. மிளகாய் வந்து நல்லா சூப்பரா வரும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லாத்தோட சேர்த்து நீங்க அவசியம் புதினாவும் வளர்க்க பாருங்க. புதினா வந்து இப்போ வந்து நாற்றுகள் வச்சோம்னா நம்மளுக்கு ஜூலை ஆகஸ்ட்ல வந்து சூப்பரா வரும். அதாவது ஆடி பட்டத்துக்கு. இங்க பாருங்க எந்த நல்லா வந்திருக்கா அப்படின்னு ஞானமா ஒருத்தவங்க கேட்டுட்டே இருப்பாங்க.
நீங்க இப்ப வைங்க, நல்லா வளர தொடங்கும். உங்களுக்கு பயனுள்ள காய்கறிகள் எதுவோ, உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எதுவோ அதை மட்டும் மாடி தோட்டத்துல நல்லா வளர்த்து நீங்க பயன் பெறுங்க. புதுசா ஏதாவது முயற்சிக்கிறேன்னு ஒவ்வொரு தடவையும் மாடி தோட்டத்துல தோல்வியா ஆயிட்டு வருத்தப்படாதீங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆனி ஆடி மாசத்துல நீங்க என்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.